ஏன் நீங்கள் இது மாதிரி நடந்தது? எதுக்காக விஜய் மேலே எஃப்ஐஆர் போடல? இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம் இல்லையா? வேற ஒரு நடந்தால் சிபிஐ வேணும்னு நீங்களே கேட்குறீங்க. ஏன் திமுக அரசே பல்வேறு இதுக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி, எனக்கு 2 காவல்துறை, எந்த காவல்துறையின் மீதும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது தமிழக அரசாக இருந்தாலும் சிபிஐ இருந்தாலும் அதெல்லாம் அரசினுடைய ஒடுக்குமுறை கருவிகளாக நான் கம்யூனிசத்தை பேன்றதுனால நான் இன்னும் பார்க்குறேன். ஏதோ இருப்ப 1-2 நல்லவர்கள் இருக்கிறார்கள். அப்படி பேசுகிறீங்க. 2வது என்ன பேசுகிறீங்க உச்சபட்சமாக? ஆமாம்மா, நீங்களாம் சாக வேண்டிய ஆள் தான். யார்? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா சீமான்? உங்களை, உங்கள் கட்சியை, உங்கள் கட்சிக்கு ஓட்டு போடவில்லை, உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்களெல்லாம் சாக வேண்டியவர்களா? 10 குழந்தைகள் செத்திருக்கிறார்களே, அவர்களெல்லாம் சாக வேண்டியவர்களா? முதியவர்கள் வந்திருக்கிறார்களே, அவர்களெல்லாம் சாக வேண்டியவர்களா? என்ன ஆணவத்தினுடைய உச்சியில் மனம் பிறந்து போய் பேசுகிறீங்க நீங்கள்? எதுக்காக அவன் சாகணும்? இதெல்லாம் யாராவது ஒரு தலைவன் மக்கள் இன்னும் விழிப்புணர்வு அடைய வைக்க வேண்டியது அத்தனை பேருடைய வேலை, அத்தனை இசத்தினுடைய வேலை, அத்தனை கட்சியினுடைய வேலை. உன் கட்சிக்கு வரலன்னா பேசிடுவேன் நீயே.